ஓவன், வெண்ணெய், பேக்கிங் சோடா, நெய் இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு கோதுமை பிஸ்கட் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுலில் சரியாக 2 கப் கோதுமை மாவு சேர்த்துடுறேன். இதே ரெசிபியை நீங்கள் மைதா மாவுலேயே செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். நார்மலாக உப்புமா செய்ய வச்சுருப்போம்ல, அதே ரவை தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. அந்த மாவும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். தேங்காய் துருவலையே நல்லா குட்டி குட்டியாக பதப்படுத்தி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை தான் நான் சேர்க்குறேன். இவங்கக்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலான நம்ம தேங்காய் துருவல் இருக்குல்ல, வெறும் பேனில் லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. நிறம் மாறிடாமல் லேசாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கங்க. ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதுக்கடையில் ஒரு குட்டி பவுலில் சரியாக 1 கப் சுகர் எடுத்துருந்தேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணீர் சேர்த்து லைட்டாக ஒரு முறை மட்டும் லேசாக கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதில் இப்போ ஒரு 1/4 கப் வரைக்கும் நார்மலான குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். ஃப்ளேவருமே இல்லாத, அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளேவர்லெஸ்ஸாக உள்ள ஏதாவது ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய், நெய் இந்த மாதிரி சேர்த்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மைதா, வெண்ணெய், நெய் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் வேணும், அதெல்லாம் சேர்க்க விருப்பம் இல்லை, அப்படி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு ஒரு முறை கைகளால் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிடிக்க வரணும். இப்போ இதில் நம்ம சுகர் வச்சு கரைஞ்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை இதில் சேர்த்துடலாம். முழுவதுமே சுகர் கரைஞ்சிருக்காது, அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கங்க. உப்பு சேர்க்க வேணாம், தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஏலக்காய் பவுடர் வாசத்துக்கு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பட் பிஸ்கட் மாதிரி நீங்கள் செய்யும் போது அதெல்லாம் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்ட்னஸோடு தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி நான் 2 பாகமாக நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கைகளாலேயோ அல்லது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சோ நல்லா நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு பிஸ்கட் கணத்துக்கு வளர்த்து எடுத்துக்கங்க. ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி கணத்துக்கு வளர்த்து எடுத்துக்கங்க. கீழே அந்த கட்டையிலையும் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வளர்த்து எடுத்த பிறகு ஓரங்களை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஓரங்களை கட் பண்ணி இந்த மாவு எடுத்து மறுபடியும் நீங்கள் அடுத்த பேட்ச் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணிட வேணாம். இப்போ இதை நீங்கள் சின்ன சின்னமாக ஸ்கொயர் ஷேப்லையோ அல்லது நீளமாக ரிப்பன் ஷேப்லையோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில், அல்லது குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ரவுண்ட் பண்ணியோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதை அப்படியே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் அழகாக குழந்தைங்களுக்கு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா மேலே ஏதாவது நீங்கள் டிசைன் வச்சுக்கலாம். குக்கி கட்டர் மூலியமாவோ அல்லது இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் வச்சுக்கலாம். நான் கத்தி வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குற பிஸ்கட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆழமாக கத்தி வச்சு கட் பண்ணிடாமல் மேலாக ஒரு கோடு விழுகிற மாதிரி மட்டும் லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு மட்டும் லேசாக இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னா பார்க்க அழகாக கோடு கோடாக வந்துடும். மேலே உள்ள டிசைன் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை வச்சு வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். அது பிளேனாக கூட செய்யலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ரொம்ப குறைவான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக பிஸ்கட்டை உள்ளே சேர்த்துருங்க. ஒன்று மேலே ஒன்று நிறையா சேர்க்குறாம இந்த மாதிரி ஒரு பேட்ச் தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு மிதமான தீக்கும் கொஞ்சம் குறைவாகவே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா சட்டுன்னு கரைஞ்சிடும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி லேசாக மெதுவாக திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு 2 பக்கமுமே கொஞ்சம் லேசாக செவந்து வரும்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். நீங்கள் ஆயிலேருந்து எடுக்கும் போதும் சரி, எடுத்த சில வினாடியுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ உடனே நீங்கள் என்ன சாஃப்டாக இருக்கேன்னு நினைக்க வேணாம். ஒரு சில வினாடிகள் அல்லது ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் மாதிரி ஒரு நல்ல கிறிஸ்பியான பிஸ்கட் மாதிரி வந்துடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நான் சேர்த்து எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோதுமை பிஸ்கட். ரொம்ப சுலபமாக சுகர், கோதுமை மாவு, ஆயில் சேர்த்து செஞ்சுருக்கோம். பெருசாக அதிகமாக செலவு எதுவும் கிடையாது. நெய் வாங்கணும், பட்டர், வெளியில் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக வேணும். இதையே நீங்கள் மைதா மாவு, வெண்ணெய் எல்லாம் சேர்த்து செய்யுங்க, இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான கிறிஸ்பியான கோதுமை பிஸ்கட் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.